வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்படிலாம் எதுவும் இருக்காது, ஆனால் அப்படி சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதா, நிறையா ஏணி இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஏணி ஒன்று இருக்கும் வேஸ்ட்டாக, இங்கே ஒரு சேர் ஒன்று இருக்கும், அது எல்லாமே வந்து தூக்கிட்டு பெயிண்டிங் பண்ணிட்டு ஒரு சில பொருள்லாம் அங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு கொம்பு தான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி கிடையாது. நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது இந்த ஸ்கூல் ட்ராமாலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த விநாயகர் வேஷம் போட்டு சொன்னாங்க, இந்த பிள்ளையார் வேஷம். அப்போ வயிற்று இந்த புடவெல்லாம் வச்சு தொப்போரை வச்சு இந்த மாஸ்க்லாம் வந்துட்டு போட்டு கொடுத்தப்போ அப்போ இந்த கொம்பை என்ன சப்போர்ட்டிவ் வச்சுக்க சொன்னாங்க. அந்த கொம்பு இது. இந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் அந்த கொம்பை இருக்கும், மற்ற வீடியோலாம் ஸ்லாப்புக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேம் நீங்கள் எல்லா வீடியோலுமே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எல்லா வீடியோமே பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஃப்ரேம் தான் இது. 4 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க, பத்திரமா வச்சிருக்கேன். சேம் அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் நல்லா இருக்கு. இது ஒரு விஷயம் என்னன்னா, பார்த்தீங்கன்னா லைட் எரியும். உங்களுக்கு தெரியுதா லைட்டு? தெரியுதா? இப்போ லைட் தெரியுதா? இல்லை பார்த்தீங்கன்னா வந்து லைட் எரியும், அதோடைய ஸ்பெஷல் இது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் முக்கியமானதுனா இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஒரு இது ஒன்று தெரியுதா உங்களுக்கு? இது வந்து எங்கள் கிளாஸ் பொண்ணு எனக்கு கொடுத்தது பர்த்டே அன்னைக்கு. என் பர்த்டேலாம் தெரியாது, எனக்குன்னு வாங்க இல்லை, எடுத்துன்னு வந்தாங்க. அப்போது என் பர்த்டேன்னு சொன்னோடனே எடுத்து கொடுத்துறாங்க. மணி சொந்த கேக்குதா, டிங் டிங். ஸோ நெக்ஸ்ட் இந்த பால், இது வந்து எல்லாருக்குமே தெரியாது, ஒரு கிரிக்கெட் பால். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பால் நான் எடுத்துன்னு வந்தேன். அதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி விளாட்னேன், அதோட விளையாடுவதில் கிரிக்கெட். அந்த ஒரு பால் தான் இது. இந்த பாலை வச்சு நான் எங்கெங்கெல்லாம் அடி வாங்கிக்கிறேன், எத்தனை பேருக்கு அடிச்சிருக்கேன், எத்தனை போல்டு, எவ்வளோ ரன்ஸு, பத்திரமா வச்சிருக்கேன் இந்த பால் மட்டும். இந்த பாலுக்கு ஒன்றே ஆகுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் கூட தெரியுதா உங்களுக்கு? ஒரு பெயிண்ட் கூட பார்த்துருக்காரு. ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்கும், லைட்டாக சாணி ஒட்டியிருக்கும், அவ்வளோதான் அந்த பாலில். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து என்னோட இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். நைட் டைமில் மேக்ஸிமம் நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு, மோஸ்ட்லி என்ன திங்க் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்த ஆன்சர்ஸை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு பண்ண ஆன்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீ மறக்காம இன்ஸ்டா பேஜை இந்த இடத்துல வரும், பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி விடு. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ரு. ஓகே பாப்பா. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஏதாச்சும் திங்க் பண்ணுவேன், ஏதாச்சும், அதாவது ப்ரோ வந்து பையன் தான் நினைக்கிறேன், சிஎம் ஆல் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படின்னா மோஸ்ட்லி பையன் தான் இருப்பான். எப்படி திங்க் பண்ணுவான்னா, ஏதாச்சும் திங்க் பண்ணுவேன். ஏதாச்சும் யாரு கேட்க போகிறான், நம்ம திங்கிங் தான், ஏதாச்சும் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க என்னன்னா, நல்லா தூங்குவேன், திங்கிங்லாம் பண்ண மாட்டேன், திங்கிங்கே பண்ண மாட்டாங்க. ட்ரீம் லெவலில் இருந்து லாஸ் ஆகிறதுலாம் நினச்சி திங்க் பண்ணவே மாட்டாங்க. ட்ரீம் லெவல் வந்து போட்டுன்னு போடுவோம், தோற்று போவோம், அது நினச்சா திங்க் பண்ண மாட்டோம். காசு தானே போனால் போகுது, என்ன பெரிய பொல்லாத காசு. ட்ரீம் லெவலில் அவன் அவனே தூண்டு போகிறான், நம்மளுக்கு என்ன, நம்ம காசு தான் போகுது, அது நினச்சா திங்க் பண்ணாமல் நல்லா தூங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா, டிகிரி தான். டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், காலேஜை முடிச்சுட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணோம். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு காலேஜ் வாசலா இல்லை ஒரு ஸ்கூல் வாசலா பார்த்து ஒரு டீ கடை வந்து ஓட்டு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் பண்ணுவோம். வேறு வழி இல்லை, நம்மளுக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டான், அது தெரிஞ்சு போன விஷயம். அதனால் நம்மளே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுமே. இன்னும் ஒரு டீ கடை, நம்ம கேன்டீனை பற்றி தெரியாதா? 12 ரூபா சம்சா 15 ரூபா விற்கலையா, 12 ரூபா பப்ஸு 15 ரூபா விற்கிறாங்க, நல்லாவே இல்லை. இருந்தாலும் அது வந்து போட்டுன்னு வந்து வாங்கி சாப்பிடல. ஜூஸ் எல்லாம் கேவலமாக இருக்குது கேன்டீனில், இருந்தாலும் அது சண்டை போட்டுன்னு குடிக்கல.
அது அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு கேன்டீனா பார்த்து பிடிச்சி ஒரு காலேஜா பார்த்து பிடிச்சி அங்கே உள்ள போய் கேன்டீனா வச்சுன்னா தொழிலதிபர் ஆயிடலாம். அப்படியே ஒரு காலேஜில் ஒரு கேன்டீன், அதே காலேஜில் ஒரு 2 கேன்டீன் ஓப்பன் பண்ணி, அப்படியே அதே காலேஜ்லேயே ஒரு சாப்பாடு அந்த அளவுக்கு ஒரு கேன்டீன் ஓப்பன் பண்ணி, அப்படியே வேற காலேஜ் அந்த மாதிரி அப்படியே போய் ஒரு பெரிய ஆளாக ஆயிடலாம்ல. ஏன்னா நம்ம வெளியில் வந்து ஹோல்சேலில் வந்து ஒரு பப்ஸு 10 ரூபான்னு வாங்கணும்னா அதை காலேஜில் விற்கும் போது 15 ரூபா சொல்லி விற்கலாம். 5 ரூபா நம்மளுக்கு லாபம். யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க, ஒரு பப்ஸு கடை ஒன்று போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் வந்து நம்மளால யாருக்கு எந்த யூஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கல்ல. சாரி, நம்மளால யாருக்கு எந்த யூஸும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க எல்லாருக்குமே எல்லாரும் ஒரு யூஸ்ஃபுல், ஒரு டைம்ல யூஸ் ஆகும், யூஸ் ஆகாமையும் போகலாம். ஸோ உனக்கான ஆள் வர வரைக்கும் நீ பொறுத்துரு. அவங்க ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அப்போ உனக்கு தெரியும் ஐயோ யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகுமா. ஏன்னா நீங்கள் எல்லா வீடியோலையுமே பார்ப்பீங்க, நான் போகிற எல்லா வீடியோலையுமே ஒரு ஆள் மட்டும் அங்கே அவன் இருக்க மாட்டான். பட் அவனுடைய நேமோ இல்லை அவனை பற்றின ஒரு விஷயமோ அவங்க வந்துடும். அந்த மாரி நாள் தான் இவன். ஐ திங்க் அபவுட் நெக்ஸ்ட் டே பிளான். நாளைக்கான பிளானை இன்னைக்கு யோசிப்போம். அண்ட் ஐ திங்க் அபவுட் மை ஃபேமிலி. ஃபஸ்ட்டு நம்ம போகிற பிளானில் சக்ஸஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேமிலியை பற்றி திங்க் பண்ணிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போமா, எப்படி தூங்கணும்னு. ஆமாம், இதுதான் மோஸ்ட்லி இதான் உண்மை. எப்படி தூங்கணும்னு தான் யோசிப்போமே. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மண்டியில் போட்டு திங்க் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து யோசிக்கிறதுனா என்னால் தூக்கமே வர மாட்டேது, எப்படா தூங்க பிறந்த படுப்போம். நான்லாம் அப்படி பிறந்து பார்த்தோம் தூக்கம் வரலன்னா இயர் பாட்ஸ் எடுத்து காரில் போட்டுக்கின்னு ஒரு நரோட்டோவோ இல்லை ஏதோ சம்திங் ஒரு என்னது அனிமியோ ஏதோ ஒன்றை வச்சு விட்டு அதே பார்த்துனே தூங்கிடுவேன். அந்த மாதிரி நாள்லாம். அதனால நைட்டு 1 மணி 2 மணிக்கு நான் முடிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. சேம், என் ஃபேமிலிக்கு என்னால் என்ன யூஸ் அப்படின்னு தோணக்கூடாது, அப்படி தோணக்கூடாதுன்னு திங்க் பண்ணுவேன். அந்த மாதிரி லைஃப்பை பற்றி திங்க் பண்ணுவியா? இப்போதான் 2 நாள் முன்னாடி கேட்டப்போ நான் அப்படிலாம் திங்க் பண்ண மாட்டேன், எனக்கு எந்த பிளானுமே கிடையாது, அப்படியே போகிற போக்கில் நான் போவேன் அப்படின்னு சொன்னீடா. இப்போ தான் நான் லைஃப்பை பற்றி திங்க் பண்ணுவேன்னு சொல்லியிருக்க. அப்படின்னு அவன் தான் சொன்னான். நான் கேட்டோம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டுருக்கு. அப்படிலாம் இல்லை, எந்த பிளானுமே இல்லை, காலேஜ் முடிச்சிருச்சா பிளான்லாம் கிடையாது, லைஃப் எப்படி போதோ அப்படியே போவோம், என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ பார்த்தினா வந்து திடீர்னு 2 நாள் கழிச்சு லைஃப்பை பற்றி திங்க் பண்ணுவேன்னு போட்டிருக்கான். கணேஷாப்மா, யாருக்கிட்டனா பேசாமல் இருந்தேன்னா பேசணும்னு நினைப்பேன். இப்படிலாம் நினைப்பாங்களா? நான்லாம் அப்படிலாம் கிடையாது. பேசுனா வந்து பேச போகிறேன், பேசலையா நான் மட்டுமே வேலையை பார்க்க போகிறேன், அவ்வளோதான். யார் பேசலாம் திங்க் பண்ண மாட்டேன். நான்லாம் வந்து வேற மாதிரி திங்க் பண்ணி நடக்கும். அது நான் சொல்கிறேன் என்னன்னு. நெக்ஸ்ட் வந்து டுமாரோ என்ன லஞ்சு சமைக்கலான்னு திங்க் பண்ண வேண்டாம். அவனுக்கு என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேட்டு என்ன சமைக்கணும், எப்படி என்ன இதெல்லாம் திங்க் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒர்க்மா, நோ திங்கிங் ஒன்லி ஒர்க்கிங். பாருங்க, நைட்லாம் வேலை செஞ்சுருப்பீங்க, தூங்கலாம் மாட்டீங்களாடா. தூங்காமல் வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? பகலில் ஃபுல்லாக வேலை செய்யணும், நைட்டு ஃபுல்லாக தூங்கணும்டா. நைட்டும் தூங்காமல் நைட்டும் வேலை செஞ்சுக்கணும், பகலில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் எப்படி? அப்படின்னா நம்ம சாதிக்க போகிறோம் லைஃப்பில் பிறந்து, இந்த உலகத்தில் பிறந்து. நாளைக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறியா? பரவாயில்ல, நாளைக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ண நீ முதல்ல நினச்சியா? இன்றைக்கே வந்து சும்மா காலேஜுக்கு வந்தோமா, உட்காந்து கேம் விளையாட்டு, லூடோ விளையாட்டு, கிரிக்கெட் விளையாட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு என்ன திங்க் பண்ணலாம்? நாளைக்கும் அத்தனை பண்ண போகிறோம். என்ன புதுசாக ஏதோ நினைக்கிற மாதிரியே சொல்கிறியடா. நல்ல வேலைக்கு போகணும் ப்ரோ, நல்ல வேலைக்கு போகணும். ஃபஸ்ட்டு நீ டெய்லியும் காலேஜுக்கு வரணும், அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒருக்கா காலேஜுக்கு வரணும். அப்படியும் இல்லைன்னா அட்லீஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமாச்சு காலேஜுக்கு வரணும். காலேஜில் வந்து சீட்டு போட்டு கரஸில் போட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸும் இந்த வீடியோவில் வரணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறேங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்களும் நம்பி எனக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.